எஸ். ஸோ ஒரு சைட்ல ஒரு டீம் வந்து ஒரு பரிதாபமான ஒரு சுச்சுவேஷன்ல வராங்க, தொடர்ந்து 2 லாஸோட. இன்னொரு சைட்ல ஒரு மேட்ச்ல ஒரு வின்னோட ஆர்சிபி வராங்க. சிஎஸ்கே ஆர்சிபி ஒரு நல்ல ரைவல்ரி இருக்கு. இப்போ ரீசெண்டாக ரொம்ப கிரியேட் ஆயிருச்சு. கடந்த ஒரு 2-3 வருஷமா ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. பட் முன்னாடிலேருந்து இருக்கு ஓரளவு ரைவல்ரி ரெண்டு டீமுக்குமே இருக்கு. ஏன்னா ஃபேன்ஸ் ஃபாலோவிங் ரெண்டு பேருக்குமே ஹியூஜா இருக்கு. ஸோ ஒரு 3 டீமுக்கு ஹெவி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், சென்னை, ஆர்சிபி அண்ட் மும்பை. ஸோ பட் எகெயின் சின்னசாமியில யார் வந்து போட்டாலும் வானவில் வேடிக்கையா தான் இருக்கும். பார்த்தா தெரியுது பேட்ஸ்மேனுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லு. வரவும் போறவங்களாம் அடிக்க போறான், பேட்டை சுத்த போறான்ட்டு. 200க்கு மேல போகுமா, மினிமம் 20க்கு மேல போகுமா அப்படின்ற மாதிரி தான் கேம். மினிமம் எவன் பேட்டிங் பண்ணா 200க்கு மேல தான். நீ 200 கீழே அடிச்சா மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா. சேசிங் டீம் ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு எதுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரிவியூ போடுறதுக்கு தான். எஸ், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியத்துல 7:30க்கு. ஸோ பேசிக்கா 11th கேம் அது. ஸோ ஒரு சைட்ல ஒரு டீம் வந்து ஒரு பரிதாபமான ஒரு சுச்சுவேஷன்ல வராங்க, தொடர்ந்து 2 லாஸோட. இன்னொரு சைட்ல ஒரு மேட்ச்ல ஒரு வின்னோட ஆர்சிபி வராங்க. ஸோ இந்த 2 டீமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அண்ட் எஸ், ஹெட் டு ஹெட், அதே மாதிரி பிச் அனலைசர்ஸ், பிளேயர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராபபிள் 11, யார் வின் பண்ண ஃபேவரட்ஸ் எல்லாமே பேச போறோம். ஸோ டீடைலா பேசலாம். என் கூட நீங்களுமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் என் கூட பேசுறதுக்காக லிங்க்ஸ் வந்திருக்காது இந்த ஸ்ட்ரீம்ல. ஸோ லிங்க்ஸ் என்ன நினைக்கிற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும்? ஸோ அதுதான் மச்சான், சிஎஸ்கே ஆர்சிபி ஒரு நல்ல ரைவல்ரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரொம்ப கிரியேட் ஆயிருச்சு. கடந்த ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. பட் முன்னாடிலேருந்து இருக்குது ஓரளவு ரைவல்ரி ரெண்டு டீமுக்குமே இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் ஃபாலோவிங் ரெண்டு பேருக்குமே ஹியூஜாக இருக்குது. ஸோ ஒரு 3 டீமுக்கு ஹெவி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், சென்னை, ஆர்சிபி அண்ட் மும்பை. ஸோ எப்போவுமே ஒரு லெஜெண்டரி டீம்னு சொல்லுவாங்க, 3மே ஃபேன்ஸ் ஹெவியாக இருக்கிறதால. ஸோ அதனால் ஹெட் டு ஹெட் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹெட் டு ஹெட்னா ஸ்டார்ட் மச்சா இருக்குது 2 டீமுக்கும். ஸோ ஹெட் டு ஹெட்னு சொல்றதோட நம்ம சின்னசாமியில கடைசி 4 மேட்ச்ல அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் ஆர்சிபி. ஸோ 2 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம். அண்ட் அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் பழைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. ஸோ கடைசியா வின் பண்ணது ஆர்சிபி தான். ஸோ பட் எகெயின் சின்னசாமியில யார் வந்து போட்டாலும் வானவில் வேடிக்கையா தான் இருக்கும். சோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா? 100%. ஏதோ ஒருத்தன் மட்டும் அங்க உயிர் காப்பாத்தி நின்றான்பா, சகால்னு ஒருத்தன். அவன் மட்டும் தான் அடிக்க முடியல, விக்கெட் எடுத்துட்டான். அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபில நான் போலிங்னு பார்த்து கண்டெயின் பண்ணது ரொம்ப ரேர் மச்சான். ஒருத்தர் 2 பேர் வரல மாறிடுச்சுப்பா. இப்போ சினாரியோ மாறிடுச்சு, நான் டெஃபினட்டா சொல்றேன் அதை பத்தி. பட் அதுக்கு முன்னாடி நீ வந்து ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் இதுதான். சோ ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க ஆக்சுவலா. பட் ஐ மீன் நீங்க வந்து லிஸ்ட் பெருசா எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எங்கேயோ இருக்காங்க, 21 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க 35 மேட்ச்ல. பட் கடந்த 4 மேட்ச் சின்னசாமி டவுன்ஃபால் அப்பதான் ஆரம்பிச்சு சிஎஸ்கே. ஆமா. சோ பட் தலைக்கட்டு சிஎஸ்கே தான், ஒத்துக்கிறேன். பட் இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல ஆர்சிபிக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கு. சோ இதுதான் ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும். பட் கோயிங் டு பிச் அனலைசர்ஸ், பிச்சை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது லிங்க்ஸ். நீ என்ன நினைக்கிற பிச் பொறுத்த வரைக்கும்? அதான் மச்சான், நான் நினைச்சேன் ஏதாவது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சீமுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு. பார்த்தா தெரியுது பேட்ஸ்மேனுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லு. வரவும் போறவங்களாம் அடிக்க போறான், பேட்டை சுத்த போறான்ட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு மேஜர் பேக் ஃபயர் தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சோ பேட்டிங் ஒன்னு தான் சிஎஸ்கே நம்பலாம். போன மேட்ச் வந்து 209 ஓட போனாங்க. பட் டெஃபினட்டா நான் எதிர்பார்க்கல 209 கூட அடிப்பாங்கன்னு. பட் எஸ், அடிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தே லாஸ்ட். எல்லாமே இருக்கு. அண்ட் அகைன் பிச் அனலைஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். லிங்க் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா பேட்டிங் பிச்சா தான் இருக்க போகுது. சோ ஸ்கோர் வந்து 200க்கு மேல போகுமா, இல்ல 220க்கு மேல போகுமா அப்படின்ற மாதிரி தான் கேம். மினிமம் எவன் பேட்டிங் பண்ணா 200க்கு மேல தான். நீ 200 கீழ அடிச்சா மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா. சேசிங் டீம் ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா லிங்க்ஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். பட் வாட் இஃப் சிஎஸ்கே இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்? 200 மேல போவாங்களா? போயே ஜெயிக்க முடியல மச்சான். 200 கீழே ஆர்சிபி முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டிவி ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு போனோ டிவி ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வேற வேலை பார்த்துடலாம். 200 மினிமம் ஸ்பார் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு அந்த கிரவுண்ட்ல. இப்ப மேட்ச் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதிகமா, சேசிங் அதிகமா வின் பண்ணது. ஆப்வியஸா சேசிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் வின் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் வந்து டாஸ்லயே விட்டுருவான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 டாஸ் தோத்துருக்கான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் இது வரைக்கும் சிஎஸ்கே ஆடி இருக்காங்க, ஒன்னும் சேசிங் பண்ணல. சோ அதனால சேசிங் ஆச்சு. ஒருவேளை சேசிங் கிடைச்சு, அதுதான் கரெக்ட் தான். ஒருவேளை சேசிங் கிடைச்சு நாளைக்கு டாஸ் வின் பண்ணி ஏதாவது அப்பதான் சிஎஸ்கேக்கு ஒரு ப்ராபபிள் இருக்கு மச்சான், ப்ராபபிலிட்டி. மிச்சபடி நீ 200க்கு மேல அடிச்சாலுமே ஆர்சிபி ஈஸியா அடிச்சிருவாங்க வந்து. ஏன்னா விராட் கோலி இருக்காங்க, சேஸ் மாஸ்டரே இருக்கான். அதே மாதிரி பார்த்தனா தேவதத் படிக்கல்லாம் பயங்கரமா அடிக்கிறானே. எனக்கு தெரிஞ்சு நீ விடக்கூடாது. நீ சேசிங் சிஎஸ்கேக்கு ஒரு அடிச்சதுன்னா உனக்கு வாய்ப்பு இருக்குடா அந்த மேட்ச்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணும். மேட்ச் ஸ்ட்ராட்டஜி அதான் இருக்கும். மேட்ச் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நல்லாவே நம்ம பேசலாம் ஆக்சுவலா. பட் சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது
அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. ஏதாவது சேஞ்சஸ் வருமா ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும்? அண்ட் பேக் எண்ட்ல என்ன கதை, எப்படி அதுதான் தெரியல மச்சான். இவனுங்க என்ன ஸ்குவாட் எடுக்கிறானுங்கன்ட்டு 2 ஃபாரினர் வச்சு போயிருக்கானுங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ 2 ஃபாரினர்னும் போது நீ 4 ஃபாரினராக கீயாக இருக்கணும் ஒவ்வொரு டீமுக்குமே. அந்த 4 ஃபாரினர் எப்படி ரொட்டேட் பண்ணலாம், எவனை மெயினாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீ அந்த ரூலையுமே பயன்படுத்திக்க மாட்டேன்னும் போது ஃபுல்லாக இந்தியன் டீமை வச்சு அவ்வளோ இந்தியன் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்லையே உன்கிட்ட. அதுதானே பிரச்சனை. எல்லாருமே யங்ஸ்டர்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 5-6 யங்ஸ்டர் வச்சிருக்க ஒரே டீம்லனா எப்படி மச்சா ஷைன் ஆகும்? ஒரு 2-3 வச்சுன்னு போகலாம், நீ பெரிய பிளேயர்ஸ் கூட சுற்றி போடலாம். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க 2 ஃபாரினர் வச்சுன்னு போகக்கூடாது திரும்பி. மேபி வேற யாருன்னா புதுசாக எடுத்துட்டு வரலாமே தவிர ஃபாரினரை அகில் உசேன் அந்த மாதிரி திரும்பி 2 ஃபாரினரோட போனால் அடி வாங்கிடுவானு, கன்ஃபார்ம் அடி வாங்கிடுவானு. அப்படிதான் இருக்கும் சென்னையோட. மேபி பிரிவியஸ் வரதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கா இந்த மேட்ச்? இருக்கு. இந்த மேட்ச்ல நான் அடுத்த மேட்ச் மோஸ்டா இந்த மேட்ச் வருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி டோனி வரதுக்கும் ஸ்லைட் பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் 100% தெரியல. மேபி பிரிவிஸ் வந்துடலாம் டோனிக்கு முன்னாடி. எஸ், அதான் நானுமே பார்த்தேன். ஸோ பிரிவிஸ் வில் பி கமிங் இன் டு த ஸ்குவாட் இனிமே சீக்கிரமா கம்பேர் டு தோனி அப்படின்ற. பட் எஸ், பேட்டிங் இனிமே வந்து சிஎஸ்கே இந்த மேட்ச்ல அட்லீஸ்ட் வேக் அப் கால் மாதிரி இருந்தது. போன நினைச்சாங்க அதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. பட் இந்த மேட்ச்ல பத்தாது, அதுக்கும் மேல அடிக்கணும். ஒரு 230 மேல டெஃபினட்டா வேணும். இன் கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு 230-240 ஹெட்ஷாட் ஃபைட் கொடுக்கலாம் மச்சான். அப்பவுமே சொல்ற 230-240 அடிச்சுட்டு எங்க போலிங் வச்சுட்டு சிஎஸ்கே போலிங் வச்சுட்டு ஜெயிப்போம்லாம் சொல்ல முடியாது. ஃபைட் கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, சோ ப்ராபபிள் 11 எப்படி இருக்க போகுது? இப்போ சொன்னதுதானா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு மச்சான். அகில் உசேன் எடுத்துட்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பார்த்தனா நீ பிரசாந்த் வீர் ஆடுறனா போலிங் கொடுக்கணும். அப்படி நான் போலிங் கொடுக்க போறது இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் எடுத்துருவா. உர்வில் பட்டேலோ யாரையும் எடுத்துட்டு வந்துரு. நீ போலிங் கொடுக்க போறனா பிரசாந்த் வீர் ஆடு, இல்லைன்னா அகில் உசேன் எடுத்துட்டு வா. அதே மாதிரி பார்த்தனா மிச்சபடி வேற எங்கேயுமே கை வைக்க முடியாது. மிச்சம்லாம் கார்த்திக் சர்மாக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம் மேபி. எப்படி நல்லா ஆடலாம், ஏன்னா பேட்டிங் பிச் தானே, 6 ஹிட்டர் தானே, கொடுக்கலாம். மேபி ஓப்பனிங்ல நீ ருத்துராஜ் 1 டவுன் ஆடுறது இல்ல சஞ்சு சாம்சன் 1 டவுன் ஆடுறது அதுவும் மாத்தலாம். ஓகே மச்சான், எனக்கு தெரிஞ்சு ராகுல் சார தூக்கு, அவனுக்கு பதிலா அகில் ஹுசேன் எடுத்துட்டு வா. நீ எப்படியும் 2 பிளேயர் வச்சு போற ஃபாரின் பிளேயர். ஆமா, அகில் ஹுசேன் பவர் பிளேலயும் போடக்கூடிய ஒரு ஆள் தான். ஆமாண்டா. ஏன்டா அப்பதான் நீ கேக்குறதும் கரெக்ட் தானே. உனக்கு ஆல்ரெடி அகில் ஹுசேன் ஒரு ஸ்பின்னர் இருக்கான், எதுக்கு ராகுல் சகர்? ஆமா, இத்தனைக்கும் 2 பேர் வச்சு போற ஃபாரின் பிளேயர்ஸ். என்ன ஸ்ட்ராட்டஜி நீ ஸ்லாட் இது பண்ற? மேத்யூ ஷாட்டி எப்படிப்பட்ட ஹார்ட் ஹிட்டர், அவனுக்கு கொடுக்கலாமே. ஜேமி ஓர்டன் நல்ல ஹார்ட் ஹிட்டர் தான். போன மேட்ச் அவன் தானே காப்பாத்தினா. சரி ஓகே, நீ பேசினா இது பேசிட்டே இருப்போம் சீரியஸாவே சிஎஸ்கே பத்தி. பட் எஸ், கமிங் பேக் டு ஆர்சிபி ப்ராபபிள் 11 ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேம் லைன் அப் தான் போறாங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு எங்க மச்சான் உங்களுக்கு லூப் ஹோல் இருக்கு, எவன் தப்பு பண்றான்? மேபி நீ இப்படி சொல்லலாம் மச்சான். மேபி ஏசலுட் உள்ள வரான் அப்படினா there will be some changes. அது டைரக்ட் சேஞ்ச் வந்து டஃபி உட்கார வச்சிருப்பாங்க. டஃபி உட்கார வைக்கலாம். ஆனா அப்படி சீக்கிரம் ஏசலுட் வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு இல்ல மச்சான், மோஸ்ட்லி இஸ் ஃபிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. So there are chances of Hazelwood coming in. Maybe Hazelwood, ஜாக்கப் டஃபி 2 பேருமே போட்டுட்டு சால்ட் உட்கார வச்சுட்டு வெங்கடேஷ் ஐயர் அண்ட் 1 டவுன்ல படிக்கல் போட்டு கூட விளையாடலாம்பா. 2 டவுன்ல பட்டிதார் ஆடலாம். சால்ட் எல்லாம் உட்கார மாட்டாங்க. இல்ல மச்சான், ஓகே மேபி நான் சொல்றேன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. போலிங் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, இப்படி பாக்கும்போது நம்ம இப்போ ஆர்சிபி பத்தி பேசும்போது எப்படி பேசுறோம்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, யார உட்கார வைக்கிறதுன்னு யோசிக்கிறதா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் இங்க சிஎஸ்கே ஆப்போசிட்டா பார்த்தா யார ஆட வைக்கிறதுன்னு இருக்கு. அவங்கள யார உட்கார வைக்கலாம், எல்லாருமே நல்லா ஆடுறாங்களேன்ற மாதிரி இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு மேஜர் சேஞ்ச் யாருன்னு இருக்கும். ஏசலுட் ஃபிட்னா டைரக்டா வந்துருவான் டஃபிக்கு பதிலா. இன்னொரு சேஞ்ச் என்ன இருக்கும்னா, அந்த ஒரு யங் போலர் ஒருத்தர் வச்சிருக்கீங்க தெரியுமா, அங்க ரொட்டேஷன் நடக்கும். மேபி ரஷீத் தார் வரலாம், இல்ல மங்கேஷ் யாதவ் வரலாம். நீ சொல்ற மாதிரி போன மேட்ச் அபிநந்தன் ஒருத்தன் நல்ல பேஸ் இருக்கு ஆக்சுவலா அவனுக்கு. பட் அகைன் எதுக்கு ரொம்ப போன இந்த வருஷம் அவனை ரீடைன் பண்ணாங்க அபிநந்தன். அதனாலதான் மங்கேஷ் யாதவும் ஆடல, ரஷிக் தாருமே ரீடைன் பண்ணிருந்தாங்க, அவனுமே ஆடல. சோ நெக்ஸ்ட் மேட்ச் சேஞ்ச் நடக்கும். ஆமா, மேபி அந்த ஸ்பாட் பார்க்கலாம். மிச்சபடி வேற எங்க கை வைக்க மாட்டாங்க மச்சான். மிச்சம்லாம் சாலிடா இருக்கு தெரிஞ்சு. நோ சேஞ்ச் நீடட். ஏன்னா கோலி சால்ட் நல்ல ஓப்பனிங். எனக்கு தெரிஞ்சு சால்ட் எல்லாம் மாட்டிச்சுன்னா அவனே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான் மேட்ச். அதுவும் சென்னை கிட்ட சொல்ல வேணும், எல்லாரையும் ஃபார்முக்கு ஆக்கி விடுவாங்க, அழகா வகையா போடுவானுங்க. சால்ட்டுக்கெல்லாம் கை, அதுவும் சின்னசாமி கிரவுண்ட் மச்சான், பேட்டிங் பிச்சு. சால்ட்டுக்கெல்லாம் மாட்டிக்கும், உரிச்சிருவான். இவங்க போடுற போலிங்ல ஏதாவது ஒண்ணு எதிர்பாராதது நடந்தா உண்டு மச்சான், இல்லன்னா சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அது மட்டும் வளர்ந்துருவான். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்ணோம், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஒரு 200-220 சுருட்டிட்டு கஷ்டப்பட்டு எப்படியா சேஸ் பண்றதா ஒரே ஆப்ஷன். நீ டாஸ் மட்டும் சேசிங் ஆர்சிபிக்கு போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். ஹை பாசிபிலிட்டி அதான். ஆர்சிபி ஷுட் பேட் ஃபர்ஸ்ட்ரா.
அப்படின்ற சீரியஸா சொல்றேன் பாரு. அப்பதான் மச்சான் ஒரு 250 எதிர்பார்க்கலாம். பேட்டிங் எடுத்துட்டு அடிச்சிரு, நல்லா அடிச்சா பிளேயர்ஸ்மே ஏதாவது பண்ணலாம். சோ மேபி இந்த மேட்ச் ரித்துராஜுக்கு டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிறான் அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு இருக்கும். பட் ஆர்சிபிக்குமே அது அட்வான்டேஜ் அமையும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ எனிவேஸ் பார்ப்போம். அண்ட் இதுதான் ப்ராபபிள் 11. நீ சொன்ன மாதிரி ரெண்டு டீம்ஸ்க்குமே பெரிய சேஞ்சஸ் பத்தி நம்ம லைட்டா சொல்லிட்டோம். அண்ட் கமிங் பேக் டு த லாஸ்ட் டாபிக், ப்ரிடிக்ஷன். ஸோ டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ப்ரிடிக்ஷன் வரைக்கும் நீ என்ன லிங்க்ஸ் நினைக்கிற, எப்படி மேட்ச் அமைய போகுது? ஆன் பேப்பர்ஸ் இதுக்கப்புறம் பாஸ்ட் ஒரு 2 வருஷம் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. பட் நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனாக கண்டிப்பாக சிஎஸ்கே ஏதாவது ஒன்று பண்ணணும்பா, அதுதான் ஒரு ஆசை. கடந்த 2 மேட்ச் தோத்துருக்கானுங்க, ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு ஃபைட் கொடுக்கலாமே, டோர்னமெண்ட்டுக்குள்ளே திரும்பி வரலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அட்லீஸ்ட் வந்து இந்த மேட்சாச்சும் ஏதாவது கம்பேக் கொடுங்கடா, ஒரு மேட்சாக ஜெயிங்கடா, மொமெண்டம் வரட்டும், ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு டாப் 4 அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இந்த மேட்ச் அவுட்னா எனக்கு தெரிஞ்ச அவுட்டு தான். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் படி சிஎஸ்கே ஏதாவது பண்ணணும், கம்பேக் பண்ணுவாங்க. Okay, so okay, fine. So obviously as a fan definitely we cannot rule out our favorite team. So we are going with CSK, no doubt. But என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து CSK தோக்குறாங்க அப்படின்னா நம்ம சொன்னதுதான் பேசினதுதான். ஸோ ஒரு பெரிய ரீவேம்ப் நடக்க போகுது. அண்ட் அதுவும் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கூட விளையாட போறாங்க சிஎஸ்கே. அண்ட் இப்போ புவர் ஃபார்மோட வராங்க, அது ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசும்போது டெஃபினட்டா ஆர்சிபி ஃபேவரட்ஸ். ஆனா சிஎஸ்கே மேபி ஏதாவது ஒண்ணு பண்றாங்க, வித்தியாசமா ஏதாவது பண்றாங்கன்ற ஒரே ஒரு சான்ஸ் மேபி சிஎஸ்கேக்கு இருக்கலாம். மத்தபடி ஆல் இன் வந்து டெஃபினட்டா ஆர்சிபி இஸ் ஃபேவரட் டு வின் திஸ் கேம் 100% சொல்லுவேன். பட் மேபி எஸ் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல நம்ம டெஃபினட்டா இத பத்தி பேசலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு அப்படினா டெஃபினட்டா ஒரே சந்தோஷமா இருக்குமா? எஸ் அது வேணா நடக்கலாம். பட் பாயிண்ட் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் டெஃபினட்டா மேபி நான் வந்து என்ன சொல்றேன்னா பாயிண்ட்ஸ் வைஸ் சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லணும்னா மேபி 70-30 நான் கொடுப்பேன். 70 ஃபார் ஆர்சிபி, 30 ஃபார் சிஎஸ்கே. 30% there are chances maybe அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. பட் டெஃபினட்டா மேட்ச் முடிச்சிட்டு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல நம்ம பேசலாம். இதோட இந்த ப்ரிவியூவை முடிச்சுக்கலாம் பேசிக்கா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல டெஃபினட்டா மேபி வேற மேட்சஸ், எல்லா அப்கமிங் மேட்சஸ் எல்லாத்தையுமே நாங்க கவர் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கோம். அண்ட் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா டெஃபினட்டா பாய்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்டராக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அப்பதான் எங்களுக்குமே மோட்டிவேட் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் மேபி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நாங்க டெஃபினட்டா அதை திருத்திக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல மேபி இனிமே கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணி எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு சம்மரைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.